கனடாவின் புகழ்பெற்ற பொது சுகாதார கட்டமைப்பு இன்று எத்தகைய மோசமான நிலையில் உள்ளது என்பதற்கு அண்மையில் நடந்த துயர சம்பவம் சான்றாக மாறியுள்ளது. எட்மண்டன் நகரில் 44 வயதான பிரசாத் ஸ்ரீகுமார் என்ற இந்திய வம்சாவளி நபர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த கனடாவாழ் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கனடாவில் தீவிர நோயினால் பாதிக்கப்பட்ட பல தமிழர்களும் நீண்ட காலமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் நிலவும் பொறுப்பற்ற செயற்பாடுகள் பலருக்கு அழுத்தங்களை ஏற்படுத்துவதாக பல தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறாக நெஞ்சுவலியால் துடித்த ஒரு நோயாளி, அதுவும் இரத்த அழுத்தம் 210 என்ற அபாய கட்டத்தை எட்டிய நிலையில் ஒரு நவீன மருத்துவமனையில் 8 மணி நேரத்துக்கு மேலாக சிகிச்சைக்காக காத்திருக்க வைக்கப்பட்டது என்பது ஒரு வளர்ந்த நாட்டின் மருத்துவ சேவைக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். என்னால் வலியை தாங்க முடியவில்லை என்று கதறிய ஒரு தந்தைக்கு முறையான இதய பரிசோதனைகளோ அல்லது அவசர சிகிச்சையோ வழங்கப்படாமல் சாதாரண டைலனால் மாத்திரையை மட்டும் கொடுத்து காத்திருக்க சொன்னது அந்த மருத்துவமனையின் அலட்சியத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கனடா மருத்துவ நிர்வாகத்தின் செயலிழப்பையே காட்டுகிறது. கனடாவில் மருத்துவம் என்பது குடிமக்களின் அடிப்படை உரிமையாகவும் அரசின் இலவச சேவையாகவும் பார்க்கப்பட்டாலும் நடைமுறையில் அது மிக நீண்ட காத்திருப்பு நேரங்களில் முடங்கி கிடக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளின் தீவிரத்தை மதிப்பிடும் ட்ரையேஜன் முறை பல நேரங்களில் தவறாக கண்காணிக்கப்படுகிறது. பிரசாந்தின் விஷயத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த ஒருவரை உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றாமல் சாதாரண வரிசையில் அமர வைத்தது அப்பட்டமான நிர்வாக தோல்வியாகும். 3 குழந்தைகளை தவிக்க விட்டு சென்ற பிரசாந்தின் மரணம் கனடாவில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் மத்தியில் தங்களின் உயிருக்கு அங்கு பாதுகாப்பு உண்டா என்ற அச்சத்தை ஆழமாக விதைத்துள்ளது. அரசு போதுமான நிதியை ஒதுக்கினாலும் மருத்துவ பணியாளர்களின் கடும் பற்றாக்குறை மற்றும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்தாதது போன்ற காரணங்களால் இந்த தேக்க நிலை நீடிக்கிறது. மருத்துவர்களும் செவிலியர்களும் அதிக பணி சுமையால் சோர்வடைந்துள்ள நிலையில் நோயாளிகளை கவனிப்பதில் காட்டும் மெத்தன போக்கு பல நேரங்களில் உயிரிழப்பில் முடிகிறது. ஒரு நபர் வேலை செய்யும் இடத்திலிருந்து அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டும் அங்கு முறையான முதலுதவி கூட கிடைக்காமல் 8 மணி நேரம் நரக வேதனையை அனுபவித்து உயிரிழந்தது என்பது மனித நேயமற்ற செயலாகும். இந்த துயரம் வெறும் ஒரு தனிப்பட்ட மரணம் அல்ல, இது கனடா அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள இறுதி எச்சரிக்கை. இலவச மருத்துவம் என்ற பெயரில் தரம் குறைந்த மற்றும் காலதாமதமான சேவையை வழங்குவது மக்களை மரண குழியில் தள்ளுவதற்கு சமம். பிரசாந்த் ஸ்ரீகுமாரின் குடும்பத்தினர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு அந்நாட்டு சுகாதாரத்துறை பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களிலாவது அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதிலும் காலதாமதமின்றி உயிரிழப்புகளை தடுப்பதிலும் கனடா அரசு தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் கனடாவின் மருத்துவ பெருமை வரலாற்றில் கரை படிந்த ஒன்றாக மாறிவிடும் என்பது